ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் அப்கமிங் டைம்ஸில் பிரேக் அவுட் தரப்போகிற என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி தான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் சேம் டைம் ட்ரேடர்ஸ் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதிகமாக இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணலாம். என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு சீக்கிரமாக பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ரத்னமணி மெட்டல்ஸ் அண்ட் டியூப்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். இங்கே மேலோட்டமாக ஃபஸ்ட்டு டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து டவுன்லோட் ட்ரேட் கிளியராக பார்க்கலாம். ஒரு 34% கீழே டவுன்லோட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் சேம் டைம் 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதையுமே மீன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி இங்கே மேலே போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது இங்கே கிளியராக பார்க்க முடியும். அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே கிளியராக பார்க்க முடியும். மார்க்கெட் கேப் ஒரு 18,000 crores இருக்குது. இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் PE 30 இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரி PE 22 இருக்குது. மீன்ஸ் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகுதா இல்லை அண்டர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகுதான்னு சொல்லுங்கள். ROCE 21% இருக்குது, ROE 16% இருக்குது. சொல்ல தகவல் ரெண்டுமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இங்கே பார்க்க முடியுது. ப்ரொமோட்டர் கிட்ட 59% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே பிளச் பண்ணவே இல்லை. இது பாசிட்டிவான விஷயம். ஒன் மோர் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெட் ஈக்விட்டி வெறும் ஜஸ்ட் 0.06 தான் இருக்குது. இதுவுமே இங்கே பாசிட்டிவாக இங்கே பார்க்க முடியுது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மார்ச் 2024 5,000 crores இருந்துச்சு. அடுத்த 5,100, இப்போ 5,124 crores இது. இங்கே சேல்ஸ் வந்து மீன்ஸ் சேல்ஸ் இங்கே டவுன் ஆனதை இங்கே கிளியராக பார்க்கலாம். அட் த சேம் டைம் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது டவுன் ஆகலை. ஃபினான்ஷியல் இயர் மார்ச் 2025 500 crores இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 622 crores ஒரு நல்ல பாசிட்டிவாக இங்கே பார்க்க முடியுது. இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட் இங்கே 10% ஸ்டேக்ஸ் மட்டும் தான் இருக்குது. மீதி இருக்கிற 90% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, ஆல்மோஸ்ட் இங்கே எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். பப்ளிக் கிட்ட 10% தான் இருக்குது. 90% கிட்ட இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. அண்ட் டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இங்கேயுமே கிளியராக பார்க்கலாம். இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு மீன்ஸ் பிரேக் அவுட் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து மீன்ஸ் நான் வீடியோ டெக்னிக்கலில் இங்கே அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட் பண்ணல. ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே பிரேக் அவுட்டுமே பண்ணிடுச்சு. இருந்தாலுமே இந்த கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் இருக்குது. அந்த பிரேக் அவுட் இங்கே கிடைக்கல. அது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. ஒன்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் கிடச்சிச்சுன்னா ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அப்படி இல்லை ஒருவேளை மார்க்கெட் மீன்ஸ் ஒருவேளை டெக்னிக்கல்ஸ் வர மாதிரி இருந்தாலும் இங்கேருந்துமே ஆல்ரெடி ஒரு ஹேண்டல் மேக் பண்ணியிருக்கு. அதனால் திரும்பவுமே ஒரு ஹேண்டலை மேக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸுமே இருக்குது. ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுற பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்களே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். இதுக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் ஃபுல் டீட்டெயிலாகவே ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெறும் ஜஸ்ட் இங்கே 5,000 தான் சேல் பண்ணிருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே பை பண்ணலாம். உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்களே இண்டிவிஜுவலாக மீன்ஸ் ஓனாகவே மேனேஜ் பண்ணி நீங்கள் மீன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி மெம்பர்ஸ் வெறும் ஜஸ்ட் இங்கே 1 monthக்கு 300 தான் இருக்குது. நீங்கள் டெஃபினட்டாகவே பை பண்ணலாம். அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் ரொம்ப அதிக பேர் இந்த பிளானில் தான் ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க. வெறும் ஜஸ்ட் இங்கே 3,000 தான் சேல் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே ஜாயின் பண்ணலாம். இந்த மந்த்லி மெம்பர்ஷிப் அண்ட் இயர்லி மெம்பர்ஷிப் இதில் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளே குரூப்பில் இங்கே நான் ஷேர் பண்ணுவேன். அது உங்கள் கேபிட்டலில் க்ரோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹிமாதிரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். அண்ட் இந்த ஸ்டாக்குமே இங்கே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துச்சுன்னா அதிகமாக டவுனில் இல்லை, ஓரளவுக்கு கீழே தான் டவுன் ட்ரே ஆகிட்டு இருக்கு. ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 17% கிட்ட தான் இங்கே டவுன் ட்ரே ஆகிட்டு இருக்கு. அதை கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் 200 days மூவிங் ஆவரேஜ் பார்த்தாலும் அதுலேருந்து ஒரு நல்ல பீக்கில் போய் தான் ட்ரே ஆகிட்டு இருக்கு. ஒரு லாஸ்ட் ஒரு 4 ட்ரேடிங் செஷன் இங்கே கிளியராக பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ரேலியில் இங்கே போயிட்டுருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்கலாம். இதுவுமே ஒரு ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு லாஸ்ட் வேறு 4 daysலேயே ஒரு நல்ல ஒரு 16% ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்திருக்கு. ஐ ஹோப் கிளியராக இங்கே உங்களால் விசிபிளாக பார்க்க முடியும். அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அரௌண்ட் வந்து மார்க்கெட் கேப் ஒரு 28,000 crores இருக்குது. இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் PE 38 இருக்குது. இண்டஸ்ட்ரி PE 40 இருக்குது. இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடாக மீன்ஸ் ரொம்ப அதிகம் இல்லை, ஓரளவுக்கு ரொம்ப ஸ்லைடாக ஒரு அண்டர் வேல்யூவேஷனாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROCE 22% இருக்குது. ROE 17% இருக்குது. சொல்ல தேவையில்ல, டீசெண்டாக தான் பார்க்க முடியுது. அண்ட் ப்ரொமோட்டர் கிட்ட 52% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஸ்டேக்ஸுமே பிளஸ் பண்ணவே இல்லை. இது பாசிட்டிவான விஷயம். செகண்ட் திங், டெட் ஈக்விட்டி வெறும் ஜஸ்ட் இங்கே 0.16 இருக்குது.
மீன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், ஓரளவுக்கு லைட்டாக இங்கே மினிமலாக தான் பார்க்க முடியுது. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபினான்ஷியல் மார்ச் 2024 மீன்ஸ் லாஸ்ட் இயரில் 4,600 crores இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 4,661 crores மீன்ஸ் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனதை கிளியராக பார்க்கலாம். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டுமே 555 crores இருந்துச்சு, இப்போ 755 crores இருக்குது. ஆல்மோஸ்ட் இங்கேயுமே மீன்ஸ் க்ரோ ஆனது நல்லா கிளியராகவே இங்கேயும் பார்க்கலாம். அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட 38% ஸ்டேக்ஸ் இருக்குது. மீதி இருக்க ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 60% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே மீன்ஸ் நான் ரவுண்ட் ஃபிகராக சொல்கிறேன், எக்ஸாக்ட் நம்பர் சொல்ல ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும். மீதி இருக்கிற 60% ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது, அதனால் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். அண்ட் சேம் டைம் இங்கேயுமே ஒரு டெக்னிக்கல்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிமூவ் பண்ணிக்கணும். இங்கேயுமே டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது, அது இன்றைக்கி தான் மேக் பண்ணியிருக்கு, நல்லா கிளியராக பார்க்கலாம். இதுவுமே ஒரு மீன்ஸ் டெக்னிக்கல் பேஸில் சொல்லிச்சுன்னா ஒரு ரவுண்டிங் பாட்டம் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கு. அண்ட் சேம் டைம் இங்கேருந்துமே ஓரளவுக்கு ஒரு சைடுவேஸ் ஜோனில் போயிட்டு இருந்துச்சு, அதுவுமே இங்கே கிளியராக பார்க்க முடியும். சைடுவேஸ் ஜோனை எப்போ இங்கே பிரேக் அவுட் பண்ணிச்சு ஒரு நல்ல ரேலி வந்து இங்கே கிடச்சிருக்கு, அதை கிளியராக பார்க்க முடியுது. நல்ல ரேலி கிடச்சி ப்ரீவியஸில் இருக்க ஒரு மீன்ஸ் ரெசிஸ்டன்ட் இருக்குது, அந்த ரெசிஸ்டன் இங்கே மேக் பண்ணியிருக்கு. மீன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இங்கேருந்து எடுத்தோடனே ஒரு ரேலி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்தோடனே ரேலி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா ஓரளவுக்கு மீன்ஸ் ஒரு கேப் அப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கு, அதனால் ஓரளவுக்கு மேபி சொல்ல முடியாது. இங்கேருந்து ஓரளவுக்கு இங்கே சைட்வேஸ் மீன்ஸ் டைட் ஜோனில் போயிட்டு அதுக்கடுத்து ஓரளவுக்கு ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்கேஷ்ஃப்ளர் இந்தியா. அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே நம்ம டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துச்சுன்னா எவ்வளோ டவுன் ட்ரேட் ஆகிருக்குன்னு கிளியராக பார்க்கலாம். ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து இதுவுமே பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 13% கீழே தான் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஸ்டாக் தி PE 56 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இண்டஸ்ட்ரி PE 27 இருக்குது. சொல்லவே தேவையில்ல, ஸ்டாக் தி ப்ரைஸ் ஓவர் வேல்யூவேஷன் மீன்ஸ் ஓவர் வேல்யூவேஷன் டபுள் ஓவர் வேல்யூவேஷன் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு டபுள் ஓவர் வேல்யூவேஷன் தான் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROCE 27% இருக்குது, ROE 20% இருக்குது, சொல்லவே தேவையில்ல, நல்ல ஒரு டீசெண்டாக தான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ப்ரொமோட்டர் கிட்ட டீசென்ட் இல்லை அபோவ் ஆவரேஜ் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இங்கே அபோவ் ஆவரேஜாக தான் இங்கே பார்க்க முடியுது. ப்ரொமோட்டர் கிட்ட 74% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட போய் எந்த ஸ்டேக்ஸுமே பிளேஸ் பண்ணவே இல்லை, இது பாசிட்டிவான விஷயம். டெட்டு கிட்டே ஆல்மோஸ்ட் இங்கே 0.01 தான் இருக்கும். ஒரு சொல்ல போச்சுன்னா டெட்டே இல்லாத கம்பெனின்னு கூட ஈஸியாகவே சொல்லிடலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபினான்ஷியல் மார்ச் 2024 8,000 crores இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 9,000 crores இருக்குது. அதேமாதிரி இங்கேயுமே நெட் ப்ராஃபிட்டுமே 900 crores இருந்துச்சு, இப்போ 1,100 crores இருக்குது. ஒரு மீன்ஸ் கண்டினியூ எவ்ரி இயர் இங்கே சேல்ஸுமே இருக்கட்டும் அண்ட் நெட் ப்ராஃபிட் இங்கே க்ரோ ஆகிறத கிளியராகவே பார்க்க முடியுது. அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் இதுவுமே பார்த்துச்சுன்னா வெறும் ஜஸ்ட் நல்லா கேட்டுங்க ட்ரேடர்ஸ், பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட் இங்கே 5% ஸ்டேக்ஸாக இருக்குது. ரிமைனிங் இருக்கிற மீன்ஸ் ரஃப் ஃபிகர் சொல்கிறேன் 94% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு டைட் வந்து இந்த ஸ்ட்ரென்த்தான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் சொல்லுவாங்க, அந்த ரெசிஸ்டன்ட் லைனில் எப்போலாம் போயிருக்கு ஒரு நல்ல கிளியரான இங்கே மீன்ஸ் போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ரேலி தரல, அதை கிளியராக பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் இங்கே ஃபஸ்ட் டைம் போச்சு, திரும்ப டவுன் ஆச்சு, செகண்ட் டவுன், தேர்ட் டவுன், ஃபோர்த் டவுன் அண்ட் ஃபிஃப்த்து டவுன் ஆகிருக்கு. இப்போ தான் வந்து 6 டைம் போயிருக்கு. ஒரு நல்ல ஒரு மீன்ஸ் டைட் ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் இங்கேருந்துமே அப் சைடில் நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடச்சி அதுக்கடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் கிடச்சுன்னா ஒரு நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அதிக டைம் வந்து ரெசிஸ்டன்ட்டில் டச் பண்ணிவிட்டு கீழே டவுன் ஆகிருக்கு, அதனால் இந்த டைம் வந்து ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் பார்க்கலாம், ஒருவேளை பிரேக் அவுட் கிடச்சி ஆல்ரெடி இங்கே பிரேக் அவுட் கிடச்சி தான் இருக்குது, இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் கிடச்சிச்சுன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது, நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுக்கு அது டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ட்ரேடர்ஸ் என்னுடைய டெலிகிராம் சேனலுமே இருக்குது, பெஸ்ட்டான சாட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா டெய்லியுமே நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ இவ்வளோ தான், நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இந்த 3 பெஸ்ட்டான மீன்ஸ் அப்கமிங் டைம்ஸில் பிரேக் அவுட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது, அதனால் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள், நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும்
டாடா பாய் பாய்.